இந்த துவையலில் வந்து தேங்காய் வெங்காயம் எதுவுமே சேர்க்கலை. ஆனாலும் ஒரே ஒரு துண்டு வாழைத்தண்டு இருந்தாலே போதும், டேஸ்டியான துவையல் பண்ணிடலாம். வாழைத்தண்டு எப்போதும் போல் நீங்கள் வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இதிலே வந்து நாரெல்லாம் இருக்கிறனால தண்ணியில் போட்டு வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 2-3 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். காஞ்ச மிளகுனா நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு, காஞ்ச மிளகு, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து திரும்பவும் ஒரு தடவை வதக்கினதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற வாழைத்தண்டும் சேர்த்து புளி ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு உள்ளதும் எல்லாம் ஆட் பண்ணி கவர் பண்ணி நீங்கள் வேக வச்சுருங்க. இது வந்து தண்ணி ஒன்றும் சேர்க்கவே தேவையில்லை. நல்லா சாஃப்டாக வெந்த கையோடு ஆற வச்சு நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்து தாளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்து பாருங்கள். சூப்பரான துவையல் ரெடி.